அன்புள்ள ஜெம் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இன்று 28/6/2024 ஆனி மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. சப்தமி திதி மாலை 4:27 வரை, பின்பு தேய்பிறை அஷ்டமி. புரட்டாதி நட்சத்திரம் பகல் 10:10 வரை, பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். பைரவர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. ராகு காலம் பகல் 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. சுப ஓரைகள் காலை 6 மணி முதல் 8 மணி வரை, பகல் 10 மணி முதல் 10:30 வரை, மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 10 மணி வரை. இனி இன்றைய கிரக அமைப்பு. மேஷராசியில் செவ்வாய், ரிஷபராசியில் குரு, மிதுன ராசியில் சூரியன், சுக்கிரன், புதன், கன்னி ராசியில் கேது, கும்பராசியில் சனி, மீன ராசியில் சந்திரன், ராகு. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, தனஸ்தானத்தில் குருவும் 3இல் சூரியனும் சஞ்சரிப்பதால் பண வரவுகள் சாதகமாக இருந்தாலும், சந்திரனானவர் 12ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் எதிலும் சற்று சிக்கனத்தோடு, நிதானத்தோடு, பொறுமையோடு செயல்படுவது நல்லது. தொழில் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் என்றாலும் வேலையாட்களால் வீண் பிரச்சனைகள் உண்டாகலாம். குறிப்பாக நெருங்கியவர்களை சற்று அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது, குறிப்பாக நீங்கள் எடுத்த பணிகளை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருந்தாலும், உடனிருப்பவர்கள் உங்கள் மீது வீண் பழிச்சொற்களை சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையானது இருப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு, நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் நிதானத்தை கடைபிடிப்பதன் மூலமாக ஒரு சில அனுகூலங்களை அடைய முடியும். பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் தினக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சந்திரன், ராகு சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். சுக்கிரன், புதன் போன்ற கிரகங்கள் 2ஆம் வீட்டில் வலுவாக சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பேச்சு திறமையால் பல்வேறு முன்னேற்றங்களை பெறுவீர்கள். குடும்ப ஒற்றுமை மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் கடந்த சில நாட்களாக இருந்த நெருக்கடிகள் எல்லாம் சற்று குறைந்து ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு நல்லதொரு சூழ்நிலை உண்டாகும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலருக்கு வெளியூர் தொடர்புகள் மூலமாக சாதகமான பலன்களை பெறுவீர்கள். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. மிதுன ராசி நேயர்களே, சுக்கிரன், புதன் போன்ற கிரகங்கள் ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதும், லாபஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதும் அனுகூல பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாகும். சந்திரன் 10இல் சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில சாதகமான பலன்களை பெறுவீர்கள். பண வரவுகள் மிக மிக தாராளமாக இருந்து மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு.
கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் உங்களுக்கு தக்க நேரத்தில் உதவுவதால் நெருக்கடியான நிலையினை சமாளிக்க முடியும். தொழில் ரீதியாக புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல லாபத்தை ஈட்டுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கடந்த சில நாட்களாக இருந்த நெருக்கடிகள் எல்லாம் சற்று குறைந்து ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. மேலும் முன்னேற்றங்களை நீங்கள் அடைவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சந்திரன் சிறப்பாக அமைய பெற்று லாபஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் சகல விதத்திலும் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. செவ்வாய் 10ல் இருப்பதால் இருக்கக்கூடிய இடத்தில் ஒரு சில நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடந்த கால சோதனைகள் எல்லாம் மறைந்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சில அனுகூல பலன்கள் உண்டு என்றாலும் உடன் வேலை செய்பவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன், சுக்கிரன், புதன் போன்ற கிரகங்கள் சஞ்சரித்தாலும் தினக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சந்திரன் ராகு சேர்க்கை பெற்று 8ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் எதிலும் பொறுமையோடு செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக நீங்கள் தேவையற்ற நெருக்கடிகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது நல்லது. குறிப்பாக பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். முடிந்தவரை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரன் ராகு சஞ்சரிப்பதும், தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் சுக்கிரன், புதன், சூரியன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதும் மிகவும் அற்புதமான அமைப்பாகும். பல்வேறு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். கூட்டாளிகள் மூலமாக ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கும். சனி 6ல் வலுவாக சஞ்சரிப்பதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக எதிர்ப்புகள் விலகி ஒரு வளமான பலன்கள் கிடைக்கும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதால் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. துலா ராசி நேயர்களே, குறிப்பாக இன்றைய நாளில் உங்கள் ராசிக்கு ருண ரோகஸ்தானமான 6ஆம் வீட்டில் சந்திரன் ராகு சஞ்சரிப்பதும், பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சூரியன், சுக்கிரன், புதன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும்.
கடந்த கால சோதனைகள் எல்லாம் விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சியினை நீங்கள் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதிகாரிகள் ஆதரவு சிறப்பாக இருப்பதால் கடினமான பணிகளை கூட சுலபமாக செய்து முடித்து அனுகூலங்களை பெறுவீர்கள். மேல் அதிகாரியிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருந்தால் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். ஒரு சில நேரங்களில் உணர்ச்சி வசப்படாமல் கோபப்படாமல் நிதானத்தோடு செயல்படுவது மிக மிக நல்லது. மேலும் பலமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, ராசியாதிபதி செவ்வாய் 6ல் வலுவாக அமைய பெற்று குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பது நல்ல அமைப்பாகும். தினக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சந்திரன் தற்போது 5ல் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு இருந்த அலைச்சல், டென்ஷன், பிரச்சனைகள் எல்லாம் சற்று விலகி ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடித்து நல்ல பேர் எடுப்பீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும். பிள்ளைகள் வழியில் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. மேலும் பலமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சுகஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 4ஆம் வீட்டில் சந்திரன் ராகு சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பதும் 7ஆம் வீட்டில் சூரியன் சஞ்சரிப்பதாலும் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படும். நெருங்கியவர்களால் நிம்மதி குறைவு உண்டாகலாம். எந்த ஒரு விஷயத்திலும் யோசித்து செயல்பட வேண்டிய நேரமாகும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு நீங்கள் கடினமாக உழைத்தாலும் தேவையற்ற நெருக்கடிகள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபங்கள் தாமதமாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். அலைச்சல் காரணமாக உடல் அசதி ஏற்படக்கூடிய ஒரு நிலையானது இன்றைய நாளில் இருக்கிறது. ஒரு சிலருக்கு வண்டி வாகனங்கள் மூலமாக கூட வீண் செலவுகள் ஏற்படலாம். எந்த ஒரு விஷயத்திலும் சற்று சிந்தித்து நிதானித்து பொறுமையோடு செயல்பட்டால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு ஏற்படும். குறிப்பாக வீட்டில் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் என்பதால் நெருங்கியவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது நல்லது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் தினக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சந்திரன் சஞ்சரிப்பது, 3ல் ராகு சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் பணம் கொடுக்கல் வாங்கல் ரீதியாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உண்டாகும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு நல்ல வளர்ச்சியினை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்கள் ராசிக்கு 6ல் சூரியன் சஞ்சரிப்பதால் எந்த எதிர்ப்பையும் எதிர்கொண்டு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கூட தற்போது உங்களின் நல்ல பண்பை புரிந்து கொண்டு உங்களுடன் நட்புடன் பழகக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் தற்போது கைகூடி
மனமகிழ்ச்சியும் பூரிப்பும் உண்டாகும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பது நல்லது என்றாலும் ஜென்ம ராசியில் சனி 2ல் சந்திரன் ராகு சஞ்சரிப்பதால் தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். எளிதில் முடிய வேண்டிய விஷயங்கள் சற்று தாமதமாகும். நெருங்கியவர்களால் நிம்மதி குறைவு உண்டாகலாம். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். எதிர்பார்த்த பண வரவுகள் கிடைப்பதில் தேவையற்ற ஒரு சங்கடங்கள் உண்டாகும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இருந்த கடந்த கால பிரச்சனைகள் தற்போது குறையும் என்றாலும் அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சற்று கவனத்தோடு இருந்தால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். இன்றைய நாளில் ஒரு அனுகூல பலன்களை அடைவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன், சுகஸ்தானமான 4ஆம் வீட்டில் சுக்கிரன், புதன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பது சற்று சாதகமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு சில அனுகூல பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பண வரவுகள் சற்று சாதகமாக இருந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சியினை நீங்கள் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கடந்த கால சோதனைகள் எல்லாம் மறைந்து ஒரு வளமான பலன்கள் ஏற்படும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பேச்சு திறமையால் சில பிரச்சனைகளை சமாளித்து ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். இனி ஜோதிட தகவல். ஜோதிட தகவல்ல ஒரு குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறது என்று என்னிடம் கேட்பார்கள். பேர் வைக்கின்ற போது கடைபிடிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று என்னிடம் கேட்பார்கள். ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கின்ற பொழுது அந்த குழந்தைக்கு வைக்கக்கூடிய பேருடைய கூட்டுத்தொகை எப்படி இருந்தால் சிறப்பு என்று கேட்பார்கள். அதற்கெல்லாம் தான் இன்று ஒரு தெளிவான விளக்கத்தை கூற உள்ளேன். அதாவதுங்க, அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கூட்டுத்தொகை பார்க்கிற பழக்கம்லாம் கிடையாது. ஒருத்தர் என்ன நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்களோ அந்த நட்சத்திரத்துக்கு உரிய நாம எழுத்தை பேஸ் பண்ணி, நாம எழுத்த ஆரம்பிக்கிற நாம எழுத்தை வச்சு பேர் எடுத்து உங்களுக்கு அதிலேயே பேர் வச்சிருவாங்க. உங்களுக்கு ஜென்ரலா நாளடைவில் ஒவ்வொரு நாளா மாறுகின்ற பொழுது ஒரு சில குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்க என்றால் எண்கணிதம் என்ற ஒரு பழக்கம் வந்துச்சு. எண்கணிதத்துல நிறைய பழக்கங்கள் இருந்தாலும் உலகம் பூரா பாரம்பரிய முறைப்படி உலகம் பூரா ஒரே முறை தான் சரியான முறை. அதுல நிறைய புதுசா இப்ப நிறைய டெக்னிக்ஸ்லாம் சொல்றாங்க. ஆனா பாரம்பரியமா பார்க்கக்கூடியது என்னன்னா, ஏலேருந்து இசட் வரைக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு மதிப்பு உண்டு. அந்த மதிப்பை யூனிவர்சலா எல்லாருமே அதான் பார்க்கறாங்க பெரும்பாலும். அந்த மெத்தட்ல நம்ம என்ன பேர் வைக்கிறோமோ அந்த பேரோட டோட்டலை போட்டு பார்க்கணும். அதனை பற்றிய விளக்கத்தை இப்போ உங்ககிட்ட தெளிவா சொல்றேன். அதாவது 26 ஆங்கில எழுத்துல குறிப்பா பாத்தீங்கன்னா AJIYQ இந்த எழுத்துக்கெல்லாம் 1 வேல்யூ, சூரியன் ஆதிக்கமான 1 வேல்யூ, BKR 2 வேல்யூ, CGLS 3 வேல்யூ, DMT 4 வேல்யூ, EHNX 5 வேல்யூ, UVW 6 வேல்யூ, OZ 7 வேல்யூ, FB 8 வேல்யூ. இதுதாங்க யூனிவர்சலா பார்க்கக்கூடிய வேல்யூ.
இந்த யூனிவர்சலா பார்க்கக்கூடிய வேல்யூ வச்சுக்கிட்டு ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கிறீங்கன்னா, ஒரு கம்பெனிக்கு பேர் வைக்கிறதா இருந்தாலும் சரி, இப்ப நீங்க புதுசா தொழில் தொடங்குறீங்கன்னா, அந்த தொழில் தொடங்கக்கூடிய கம்பெனிக்கு பேர் வைக்கிறதுனாலும் சரி, அந்த கூட்டுத்தொகை வந்து நல்ல நம்பர்ல வரணும். கூட்டுத்தொகை நல்ல நம்பர்ல வந்தால் நல்ல சிறப்பான அமைப்புகளை கொடுக்கும். இப்ப பாத்தீங்கன்னா, ரவின்னு பேர் வைக்கிறீங்கன்னா 6க்கு 2 வேல்யூ, ஏக்கு வந்து 1 வேல்யூ, விக்கு வந்து 6 வேல்யூ, அடுத்து வந்து ஐக்கு 1 வேல்யூ. 6க்கு 2, விக்கு ஐக்கு ஏக்கு 1, 2 1 3, அப்புறம் விக்கு வந்து ஒரு 6, 3ம் 6ம் 9, அப்புறம் வந்து ஐக்கு 1, மொத்தமா 10. 1 கூட்டுத்தொகை பேர்னு அர்த்தம். அது மாதிரி வந்து ஒவ்வொரு பெயருக்கும் வேல்யூ போட்டு பார்க்கணுங்க. வேல்யூ போடுகின்ற பொழுது கூட்டுத்தொகை நல்ல நம்பர்ல வரணும். கூட்டுத்தொகை மட்டும் எக்காரணத்தை கொண்டும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ராகுவோட எண் என சொல்லக்கூடிய 4ஆம் நம்பர்லையும், கேதுவோட எண்ணுன்னு சொல்லக்கூடிய 7ஆம் நம்பர்லையும், அடுத்து சனியோட எண்ணுன்னு சொல்லக்கூடிய 8ஆம் நம்பர்லையும் வரக்கூடாதுங்க. அப்படி வந்து அந்த பேர் வைக்கிறது நல்லதுன்னு சொல்ல முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பழக்கம் இருக்கு. என்ன பழக்கம்னா, இனிஷியலை போடுற பழக்கம் இருக்கு. அப்படி இனிஷியலை போடுகின்ற பொழுது நாங்க என்ன சொல்வோம்னா, உங்களுக்கு வந்து இனிஷியலோட பார்க்கும்போது, இனிஷியல் இல்லாம பார்க்கும்போது நம்பர் வந்து நல்ல நம்பர்ல இருக்கணும். இனிஷியல் இல்லாம இனிஷியலை சேர்த்து பார்க்கும்போது நல்ல நம்பர்ல இருக்கணும். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தையோட அப்பா பேர் வந்து முதல் எழுத்து வந்து ஏன்னா வச்சீங்கன்னா 1 தான் இனிஷியல். இனிஷியல் 1 வருகின்ற பொழுது நம்ம பேர் வைக்கிறது வந்து 5ஆம் நம்பர்ல பேர் வச்சா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன் 5ஆம் நம்பர்ல பேர் வைக்கணும்? 5ஆம் நம்பர்ல பேர் வைக்கின்ற போது அது கூட 1 சேர்க்கும்போது 6 வரும், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி வந்து ஒரு குழந்தையோட அப்பா பேருடைய முதல் எழுத்து வந்து பிகேஆரா இருந்துட்டா 2 வேல்யூன்னு சொல்லிருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து 1 அல்லது 3ல தான் பேர் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஏன்னா 1ல பேர் வச்சுட்டு பி இனிஷியல் போட்டீங்கன்னா மொத்தத்துல வந்து 3 வரும், நல்லா இருக்கும். அதே மாதிரி 3ல பேர் வச்சுட்டு பி இனிஷியல் போட்டாலும், கே இனிஷியல் போட்டாலும், 6 இனிஷியல் போட்டாலும் மொத்தமா வந்து 5 வரும், ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் சிஜிஎல்எஸ் எது வந்தாலுமே சரி 3 வேல்யூ. அப்படி 3 வேல்யூ வருகின்ற பொழுது உங்களுக்கு வந்து பெயருடைய கூட்டுத்தொகை மட்டும் 1 2ல பேர் வச்சா நல்லா இருக்கும். ஏன் 2ல பேர் வச்சா, 2ல பேர் வச்சுட்டு சி போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 வந்துடும். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா 6ல பேர் வச்சுட்டு சிஜிஎல்எஸ்ல இருந்து ஏதாவது ஒரு எழுத்து போட்டீங்கன்னா 9 வரும், ஓரளவுக்கு நல்லா இருக்கும். இதுல யூனிவர்சலா கிடைக்கக்கூடிய எழுத்து வந்து நியூமராலஜி படி வந்து அப்பாவுடைய பேர் வந்து டிஎம்கே டியா இருந்தா ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன் டிஎம்டி வந்து இருந்தா ரொம்ப சிறப்புன்னா 4 கூட்டுத்தொகை வரும். ஒரு அப்பா பேர் வந்து தினேஷ்னு வச்சிங்கன்னா இனிஷியல் வந்து டி ஆயிடும். அப்பா பேர் வந்து முருகன் வச்சிங்கன்னா எம் இனிஷியல் ஆயிடும். அப்பா பேர் வந்து தியாகராஜன் வச்சிங்கன்னா டி இனிஷியல் ஆயிடும். அப்படிப்பட்ட நிலை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான நிலை. ஏன் அந்த சிறப்பான நிலை பார்த்தீங்கன்னா வச்சிங்க, இந்த 4 வந்து பார்த்தீங்கன்னா எதோட கூட்டினாலும் நல்லா நம்பரா போயிடும். இப்போ 1 கூட்டுத்தொகை பேரோட நீங்க வந்து டிஎம்டி ஏதாவது ஒன்றத்தை போட்டீங்கன்னா மொத்தமா 5 வரும், ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி இன்னொரு எழுத்து என்னன்னா 6ஆம் நம்பர் கூட்டுத்தொகை உள்ள பேர்ல வச்சுட்டு டிஎம்டி ஏதாவது ஒன்று போட்டீங்கன்னா மொத்தத்துல வந்து உங்களுக்கு வந்து 1 வந்துடும், நல்லா இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இஹெச்என்எக்ஸ் இது வந்து முதல் எழுத்தா இருக்கிறவங்களுக்கு, ஈனா ஒரு அப்பா பேர் வந்து இளங்கோன் இருக்கு, அப்பா பேர் வந்து ஹரிகரன் இருக்குது, அப்பா பேர் வந்து நரேஷன் இருக்குன்னு வச்சுங்களேன். இஎன்எக்ஸ்ஹெச் இதெல்லாம் வந்து முதல் எழுத்தா வரும். அப்படி வருகின்ற போது அதுவும் வந்து ஒரு யூனிவர்சல் நம்பர்னு சொல்லலாம். ஏன்னா 2 வகையில வந்து ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கும். 1 கூட்டுத்தொகையில பேர் எடுத்துட்டு இந்த இஓ எச்ஓ என்ஓ எது அப்பா பேரோ அந்த பேர் இனிஷியல் போடுகின்ற போது மொத்தமா 6 வரும், ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி 5ஆம் நம்பர் கூட்டுத்தொகையில பேர் எடுத்துட்டு இதுல ஏதாவது ஒரு எழுத்தை முதல் எழுத்தா போடுகின்ற பொழுது, முதல் எழுத்து அப்பா பேரா வந்துச்சுன்னா சொல்றேன், போடுகின்ற போது 5 + 5 10 ஆகி 1 வரும், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி வந்து ஒருத்தருடைய அப்பா பேர் வந்து பார்த்தீங்கன்னா UVW இதுல ஏதாவது ஒன்றா இருந்துச்சுன்னா விக்னேஷன் இருக்குன்னு வச்சிங்கன்னா 6. இது மாதிரிலாம் வருகின்ற போது தான் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். இப்படி வருகின்ற போது கூட கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கவனமா எடுக்க வைக்கணும். எப்படின்னா வந்து 9ஆம் நம்பர்ல பேர் எடுத்துட்டா 6 கூட்டுத்தொகை இந்த விஆர் டபிள்யூ விக்னேஷ்,
அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூமேஷ், இந்த மாதிரிலாம் பேர் இருந்துட்டா, யூ வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தா இருந்துட்டா, இந்த மாதிரிலாம் இருக்கின்ற போது நீங்க வந்து 6 கூட்டத்துக்கு வந்து பேர் வந்து இனிஷியல் ஆகும். உமாநாத்ன்னு இருக்குன்னு வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட் எழுத்து 6ஆ இருக்கும். அப்படி இருக்கும்போது 9ல பேர் எடுத்துட்டு ஜி 6 போட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். அதே மாதிரி ஒருத்தருடைய அப்பா பேர் வந்து ஓஎக்ஸ் நிறைய வராது. எஃப் பிஆர் இருந்தா, பெரியசாமி, இந்த மாதிரிலாம் வந்து 8 வரும். அப்படி 8 வருகின்ற போது 6 கூட்டத்துக்கிட்ட பேர் வச்சுட்டு நீங்க வந்து இந்த எப்பி அப்படின்னா கொஞ்சம் டோட்டல் கரெக்டா வரும். நியூமராலஜில நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இதெல்லாம் சில உதாரணங்கள் சொன்னேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாங்க, ஒருத்தர் எந்த நம்பர்ல பிறந்தாரோ அந்த நம்பருக்கு நட்பு எண்ல பேர் வைக்கணும். ஒருத்தர் 1ஆம் நம்பர்ல பிறந்தா 1ஆம் நம்பர்ல பேர் வைக்கலாம். 1க்கு நட்பு எண்ணுன்னு சொல்லக்கூடிய 3ஆம் நம்பர்ல பேர் வைக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். 2ல வச்சா கூட தப்பு கிடையாது. அதே மாதிரி 2ஆம் நம்பர்ல பிறந்தா 1, 3, 9ல பேர் வைக்கிறது வைக்கலாம். 3ஆம் நம்பர்ல பேர் பிறந்த வச்சா 3ஆம் நம்பர்ல ஒருத்தர் பிறந்தா 1, 2, 3ல கூட பேர் வைக்கிறது தப்பு கிடையாது. 4ஆம் நம்பர்ல ஒருத்தர் பிறந்திருந்தா அவங்களுக்கு வந்து 5, 6ல பேர் வச்சா ரொம்ப நல்லா இருக்கும். 5ஆம் நம்பர்ல பிறந்தா 1, 5ல பேர் வைக்கிறது கூட நல்லா இருக்கும். 6ல பேர் வச்சா நல்லா இருக்கும். 6ஆம் நம்பர்ல பேர் பிறந்தவங்களுக்கு 5ல வைக்கலாம், 1ல வைக்கலாம். ஆனா 3ஆம் நம்பர்ல மட்டும் வைக்கவே கூடாது. அடுத்து 7ஆம் நம்பர்ல பிறந்தவங்களுக்கு 1, 3, அடுத்து 5, 6 எதுல வேணா வைக்கலாம். தப்பு ஒண்ணும் கிடையாது. அதே மாதிரி 8ஆம் நம்பர்ல பிறந்த ஒருத்தருக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5, 6ல வச்சா ரொம்ப நல்லா இருக்கும். 8 வந்து சனி ஆதிக்கம். சனி ஆதிக்கத்துல பிறந்தவங்களுக்கு 5, 6ல பேர் வச்சா நல்லா இருக்கும். அதாவது 9ஆம் நம்பர்ல பேர் வச்சு பிறந்தவங்களுக்கு 9 என்பது செவ்வாய் ஆதிக்கம். செவ்வாய் ஆதிக்கத்துல பிறக்கிறவங்களுக்கு 1, 3ல பேர் வச்சா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி வந்து ஒருத்தர் என்ன துறையில தொழில் பண்றாரோ தொழிலுக்கு ஏத்த மாதிரி வந்து பேர் வைக்கணுங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து சுக்கிரன் ஆதிக்கத்துல பிறந்திருந்தாருன்னா, அதாவது சுக்கிரன் ஆதிக்கம்னு சொல்றேன் பாருங்க. சுக்கிரனுடைய தொழில் செய்ய போறாருன்னா, கலை சம்பந்தப்பட்ட துறை, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட துறையில தொழில் பண்றாருன்னா, அவர் வந்து 6 கூட்டத்துக்குள்ள பேர் வச்சா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஏஜென்சி மாதிரி எடுத்து பண்றாரு. ஒரு அரசாங்கத்துக்கு வந்து ஒரு உப கான்ட்ராக்ட் மாதிரி எடுத்து பண்றாரு, தொழில் பண்ண போறாருன்னா, 1 கூட்டத்துக்கிட்ட பேர் வச்சா நல்லா இருக்கும். நிறைய ஒவ்வொன்றுத்துக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கு ஏத்த மாதிரி பேர் வச்சா ரொம்ப நல்லது. பேர் வைக்கிறத பத்தி ஒரு சில தகவல்கள் இன்று உங்களிடம் கூறினேன். நாளை மீண்டும் ஒரு புது தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.